உங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியலையா? உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் வெளியில் வேலையில் இருக்கலாம், மற்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுமின ஜனங்க இருக்காங்களா? இல்லை உங்களுக்கு விரோதம் பிசாசு தான் வந்திருக்கா? பிசாசின் கிரியைகளே பார்த்துட்டு இருக்கீங்களா? அது ஜெயிக்க முடியாமல் இருக்கீங்களே, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? காலையிலே நீங்கள் எழுந்து தேவ பிரசன்னத்தில் வந்து கர்த்தருடைய வல்லமையை கேளுங்க, கர்த்தருடைய கிருபையை கேளுங்க, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 60வது அதிகாரம் 12வது வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நீங்க செய்ய வேண்டியதுலாம் கர்த்தருடைய வல்லமையால நரமணம் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இருந்துட்டு அவரை மகிமைப்படுத்த வசனம், வல்லமையான வசனத்தை அறிக்கை செய்யுங்க. அவ்வளவுதான், உங்க சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட்டுருவார். உங்க சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் மகிமையும் வல்லமையால் அவரை நீங்க ஆர்ப்பரிப்பீங்க, கனப்படுத்துவீங்க, துதிப்பீங்க. இதை காட்டிலும் பெரிய காரியத்தை என்னங்க வேணும்? கர்த்தர் உங்க தகப்பன் என்பதை மறந்து போகாதீங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.